அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறது தாம்பரத்தில் இருக்கிற ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் தான். இப்போ இங்கே நம்ம ட்ரெடிஷ்னலான இண்டோலியன் பாத்திரம், அதுவும் நம்ம இண்டக்ஷன் பேஸோட நம்ம பிரியாணி பாட்டு, ஹைதராபாத் பாத்திரம், இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது விலைக்கு தகுந்தது மாதிரி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்ல ஹேண்டில் வச்சது, நல்லா பிடிச்சி தூக்குறது மாதிரி நல்ல அழுத்தமான நல்ல பாத்திரம். 740 ரூபா. இது 2 கிலோ வெயிட் உள்ளது. நமக்கு நல்ல அழுத்தமாகவே இருக்குது. அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக 1 கிலோ அளவுக்கு பிரியாணி போடலாம். அடி பிடிக்காது. நமக்கு சூடு ஈவனாக பரவும். கீழே நமக்கு இண்டக்ஷன் பேஸோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி வெயிட்டாகவும் இருக்காது. 1010 ரூபா இதோட வெயிட்டு. நம்ம அதை விட கொஞ்சம் பெருசு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோவுக்கு நல்ல தாராளமாக நம்ம பிரியாணி போடலாம். நார்மலாக நம்ம நெய் சோறு ஆக்குறது மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுவுமே நம்ம 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்குமே நம்ம ஆக்கலாம். இப்போ அதை விட கொஞ்சம் பெருசு பாருங்கள், 1300 ரூபா. 2 கிலோ அளவு பிரியாணி போடுறது. இது பாருங்கள், எண்ணெய் சட்டிலாம் பெரிய பெரிய எண்ணெய் சட்டி நிறையா இருக்குது. விலையும் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இது விலை எல்லாமே நான் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஹைதராபாத் பிரியாணி போடுறதுக்கு இந்த மாதிரி தட்டை சட்டியாக இருந்தால் தான் நம்ம பிரியாணி போடலாம். அகலமாக இருக்குன்னு இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம பிரியாணி ஹைதராபாத்லாம் போடும்போது தாளிக்காமல் அப்படியே நம்ம போடுறது மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த சட்டிலாம். நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இங்கே நீங்கள் பார்த்து பார்த்து வாங்கிடலாம். இப்போ குட்டி குட்டியாக உள்ள எண்ணெய் சட்டி, நம்ம சில்வர் எண்ணெய் சட்டிலாம் வச்சோம்னாக்கா அப்படியே ஓரம்லாம் நமக்கு கருத்து போயிடும். எண்ணெயில் நம்ம சூடு பண்ணும் போது வறுக்கும் போது இதெல்லாம் 298 ரூபா போட்டிருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உள்ள எண்ணெய் சட்டியும் 298 ரூபா தான் போட்டிருக்கு. இதுவுமே நல்ல வெயிட்டாக இருக்குது. நமக்கு இந்த எண்ணெய் சட்டிலாம் கூட நம்ம தெருவில் வர்றதை வாங்கினா கூட விலை கொஞ்சம் கூடவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வாங்கிடலாம். 570 ரூபா இந்த இண்டியோலியன் எண்ணெய் சட்டி இண்டக்ஷன் பேஸோடு உள்ளது. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் எல்லாத்த விட தரமாக நம்ம வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உள்ள எண்ணெய் சட்டியை நீங்கள் ஹார்டான டைஸில் நம்ம வாங்கிக்கலாம். 760 ரூபா. இதுவுமே நமக்கு ஒட்டாது பாருங்கள். அதனால் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற நம்ம எண்ணெய் சட்டியை நம்ம வாங்கிக்கலாம். மற்றபடி சிம்பிளாக சின்னதாக நம்ம பொரிக்கிறது வறுக்கிறது இதெல்லாம் நீங்கள் வேணும்னா இண்டோலியனில் வாங்கிக்கலாம். இப்போ இந்த சட்டிலாம் பாருங்கள், இதெல்லாம் நல்ல அழுத்தங்க, நல்ல வெயிட்டு. ஒரு குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள பாத்திரத்தை நம்ம வாங்கிக்கலாம். இதுலேயுமே நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது. 2 கிலோ 3 கிலோ பிரியாணி போடுற அளவுக்குலேருந்து நமக்கு அந்த கருப்பு கலரில் உள்ள சட்டி நிறையா இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உள்ள நம்ம குட்டி குட்டியாக நம்ம மினி இட்லி சுடுறதுக்கு இட்லி சட்டி. இப்போ எல்லா விலையும் நமக்கு ஏறிடுச்சுங்க. இப்போ ஜிஎஸ்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதனால் பொருளோட விலைலாம் இன்னுமே நமக்கு விலை கூடுதலாக போயிடுச்சு. நம்ம போன வருஷம் இதே மாதிரியே உள்ள நம்ம இட்லி சட்டி பார்த்திங்கன்னா 450 ரூபாய்க்கு பார்த்துருப்போம். இப்போ 550 ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்கவே முடியல. இப்போ பாருங்கள், 4 தட்டு உள்ள இட்லி தட்டு. இப்போ இந்த மாதிரி இண்டோலியன்லேயே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னா 268 ரூபா. சில்வரில் நம்ம வாங்குறதை விட இந்த மாதிரி இண்டோலியன் கூட நம்ம தாராளமாக நம்ம வாங்கிக்கலாம். 185 ரூபா. இந்த மாதிரி உள்ள சட்டிலாம் பாருங்கள். கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக உள்ள சட்டியை வாங்காமல் கொஞ்சம் வெயிட் அதிகமாக உள்ள பொருளை நம்ம வாங்கும்போது நம்ம அடுப்பில் ஹீட் பண்ணாலும் நமக்கு அதிலிருந்து நமக்கு புகை அதிகமாக வெளியே வராது. இப்போ பாருங்கள், இந்த தோசைக்கல், இந்த டிசைனை பாருங்கள். இது இப்போ புதுசாக வந்திருக்குது. அதாவது காஸ்ட் அயர்ன் மாடல்லையே இண்டோலியனில் தோசைக்கல். நம்ம எல்லார் வீட்லேயுமே இண்டோலியன் தோசைக்கல் தான் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், 2 பக்கமும் நமக்கு காது வச்சது மாதிரி, 2 பக்கமும் புடி வச்சது மாதிரியே உள்ளது தோசைக்கல். இதுவுமே கொஞ்சம் குட்டியாக சிம்பிளாக இருக்குது. இது 1200 ரூபா போட்டிருக்கிறாங்க. பெரிய சைஸில் உள்ளது 1500 ரூபா போட்டிருக்காங்க. இது நார்மலாக உள்ளது. இதை பாருங்கள், உள்பக்கம் கொஞ்சம் குழியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இது 800 ரூபா. நார்மலாக நம்ம எப்போதும் வாங்குறது மாதிரி உள்ளது. இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா காஸ்ட் அயர்ன் மாடல்லையே அப்படியே இருக்குது இந்த தோசைக்கல். நல்ல வெயிட்டுங்க, செம வெயிட்டு. ஒரு கையால் தூக்கலாம் முடியல அதை. இப்போ இந்த மாதிரி நம்ம புட்டு அவிக்கிறதுக்கு உள்ளது ரோட்டோரத்தில் உள்ள கடையில் நிறைய வச்சுருப்பாங்க. இதுலேயே நமக்கு 3 உள்ளது 4 உள்ளது அப்படின்னு குழாய், 3 உள்ள குழாயும் வச்சுருப்பாங்க, 4 உள்ள குழாயும் வச்சுருப்பாங்க. நமக்கு இதில் ஒன்றே ஒன்று உள்ள குழாய்.
கீழே நமக்கு பாட்டு நல்ல பெருசாகவும் இருக்குது, மேலே குழாயும் நமக்கு நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஒரு புட்டு செஞ்சோம்னாக்கா ஒரு 2 பேர் நல்லா தாராளமாக காலை நேரத்தில் நம்ம சாப்பிட்லாம். அதனால இந்த புட்டு குழாய் பாருங்கள், இண்டோலியனில் இதுவுமே வாங்குறவங்க வாங்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. ரூ. 330 இதோட விலை. நீங்கள் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே நம்ம வாங்குறதா இருந்தாலும் அதையுமே நம்ம வாங்கிக்கலாம். இதே மாதிரி ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து சிக்னோரா வேர். இது நல்ல கம்பெனி பொருள். இது பாருங்கள், 2 குட்டி குட்டியாக 2 பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஏதோ வெத்தலை பொட்டிக்குள்ளே சுண்ணாம்பு டப்பா வைக்கிறது மாதிரி 2 குட்டி பாக்ஸு. இதெல்லாம் சாப்பாட்டுக்கு நம்ம ஏதாவது பொடி வகைகள் வச்சு, அதே மாதிரி நம்ம தோசை பொடி, பருப்பு பொடி இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி 2 குட்டி பாக்ஸ் வச்சுருக்குறாங்க. விலை கொஞ்சம் கூட இருக்குங்க, பிராண்டடான ஐட்டம் அப்படிங்கிறதுனால. இப்போ இதை பாருங்கள், இது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. செட்டாக 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவுமே கம்பெனி ஐட்டம் தான். இதோட விலை ரூ. 85 போட்டிருக்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி முட்டை கட் பண்ணுறதுக்கு உள்ளது, இதுவுமே நமக்கு 30, 40 இந்த விலையில் இருக்குது. இது சட்டை காலரில் இருக்கிற நம்ம அழுக்க எடுக்கிறதுக்கு சின்னதாக உள்ள ப்ரெஷ்ஷு ரூ. 60. 2 ப்ரெஷ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ரூ. 15லேருந்து வருது. ஜெயச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் நம்ம டிமார்ட் மாதிரியே தான் விதவிதமான பொருளும் இங்கே நிறையா இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்காத பொருளெல்லாம் கூட இந்த மாதிரி ஜெயச்சந்திரனில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக உள்ளதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் விலை வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 50 குறைஞ்சி வாங்க முடியாது. இப்போ இது பாருங்கள், இது டேபிள் பேடு, அதாவது சேருக்கு கீழே நமக்கு கோடு உழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேடு மாதிரி அதை ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சவுண்டும் கேட்காது. கீழே ரூ. 40 போட்டிருக்காங்க. அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னாக்கா டோர் சேஃப்டி லாக்கு, அதாவது நம்ம டோர் வந்து நம்ம சேஃப்டியாக லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கி நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம டோருக்கும் அந்த கதவை மூடுற இடத்துக்கும் நம்ம அப்படியே ஒட்டி வச்சிடலாம். ரூ. 70 இதோட விலை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வீட்டுக்கு முக்கியமான தேவைங்க. விலை அதிகம் கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக கூட நம்ம வாங்கிக்கலாம். இதுலேயே ரவுண்டு ஷேப்லேயும் இருக்குது, இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்லேயும் நமக்கு வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியமாக உள்ளது. இது பாருங்கள், நம்ம டேபிளில், சேரில் இந்த மாதிரி ஓரம்லாம் நமக்கு பிள்ளைங்களுக்கு இடிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கே சில நேரம் அந்த கூர் மொனை வந்து இடிச்சிடும். அதில் நம்ம அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி லாக் போட்டிருக்கோம் அப்படின்ட்டே தெரியாது. அந்த முனையில் நம்ம இந்த மாதிரி கிளிப் மாதிரி மாட்டி விட்டுட்டோம்னாக்கா நமக்கு இடிக்கவும் இடிக்காது. இதுவும் நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ரூ. 70 இதோட விலை போட்டிருக்கிறாங்க. தேவையில்லாத பொருளெல்லாம் நம்ம விலை அதிகமாக கொடுத்து நம்ம வாங்குகிறோம். அதே மாதிரி தேவையான பொருளெல்லாம் நம்ம விலை கம்மியாக இருந்தாலும் அதை வாங்குறதில்ல. இந்த மாதிரி விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம பார்க்குறப்ப நம்ம வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இப்போ இதை பாருங்கள், சோமாஸ் செய்கிறதுக்கான மோல்டு 4 வச்சுருக்குறாங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே. ரூ. 50 தான் இதோட விலை போட்டிருக்காங்க. வர்றது தீபாவளி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரிலாம் யூஸ்ஃபுல்லான பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், ஆரஞ்சு ஜூஸ் புளியுறது. இப்போ இது மேலே நம்ம ஆரஞ்சை பாதியாக கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி அப்படியே லாக் பண்ணுறது மாதிரி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே லைட்டாக சுற்றினோம்னாக்கா அப்படியே உள்ளே நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் இறங்கிடும். அவ்வளோதான். இதை அப்படியே சாய்ச்சோம்னா அப்படியே கிளாஸில் ஃபுல்லாக நமக்கு வடிகட்டுறது மாதிரி வந்துடுது. ரூ. 198 இதோட விலை போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு சில நேரத்தில் யூஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ இது ஆப்பிள் கட் பண்ணுறது ரூ. 65 போட்டிருக்கிறாங்க. இது ஃபுல்லாக நம்ம உள்ள ஆப்பிளை வச்சுட்டு அப்படியே கட் பண்ணோம்னாக்கா நமக்கு உள்பக்கம் நமக்கு அப்படியே விதை மேலே நடுவில் உள்ள கட்டை மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துடும். நமக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆப்பிளை கொடுத்துரும். இதெல்லாம் தேவையான பொருளாக இருந்தால் வாங்குங்க. தேவையில்லை அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் இடத்த அடைச்சிட்டு நம்ம பொருள் இருக்க வேணாம். இதெல்லாம் புதுசாக வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு கேரட்டு, ஆப்பிள் இதெல்லாம் தோல் சீவும் போது உள்ளேயே நமக்கு பாட்டில் உள்ளேயே நமக்கு அப்படியே கலெக்ட் ஆகுறது மாதிரி இருக்கும். ரூ. 50 தான் இதோட விலை போட்டிருக்கிறாங்க. நம்ம அப்படியே நம்ம குப்பையில் தூக்கி கொட்டிடலாம். நம்ம கீழே சிந்தாமல் நம்ம அப்படியே நம்ம இதில் சீவுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் நிறையா இருக்குங்க விதவிதமாக. இன்னும் நம்ம காட்டினோம்னா நமக்கு வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு. இப்போ இது பாருங்கள், நம்ம கேக்கு செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிசைனாக நம்ம க்ரீமில் டிசைன் வைப்பாங்கள்ல,
அவங்களுக்கு உள்ளது. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு அப்படியே ஃபுல்லாக நமக்கு நிறைய டிசைன் வருதுங்க. ரூ. 80 இதோட விலை. இது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அப்படியே டவல் ஹோல்டு பண்ணுறது, நமக்கு ஏதாவது நமக்கு பாத்ரூமில் டவல் மாட்டுறதுக்கு இடம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். கிச்சனில் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், இதெல்லாம் குட்டியாக சிம்பிளாக நம்ம கழுத்து வலிக்குது அப்படிங்கக்குள்ள பெரிய அளவில் உள்ள ஹாட் வாட்டர் பேக்கை எடுக்காமல் சிம்பிளாக சின்னதாக எடுத்துக்கலாம். ரூ. 110. இது பாருங்கள், ஆயில் கண்ட்ரோல். இப்போ இதுவுமே நமக்கு நிறைய பேருக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வாங்கும்போது நல்ல தரமானதாக பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா இந்த பிளாஸ்டிக்கு நம்ம சாப்பாட்டில் கலக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னது மாதிரியே இந்த மாதிரி நமக்கு டேபிள் கார்னரில் இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த பாருங்கள் வி ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கூட நமக்கு வச்சுருக்காங்க. 4 மட்டும் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் ஃபுல்லாக நமக்கு ஒரு டசனில் வச்சுருக்குறாங்க. அதை கூட நம்ம வாங்குறதா இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இது பாருங்கள், குட்டியாக ஒரு ஸ்லைசர் சிம்பிளாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது நம்ம இந்த லாஸ்ட்டுக்கு வந்தால் தான் நம்ம கலட்டுறது மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட்டுக்கு போனால் நமக்கு கலண்டு கீழே வராது. குட்டியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு எப்போதுமே பெரிய பெரிய பொருளை பார்க்குறத விட இந்த மாதிரி குட்டியாக அழகாக இருக்கிற பொருளை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பார்த்திங்கனாக்கா பாத்ரூமில் ப்ரெஷ் எல்லாம் நம்ம வைக்கும் போது அப்படியே ஓப்பனாக திறந்து கிடக்கும். இந்த பல்லி பாய்ச்சல்லாம் அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நமக்கு இப்போ பாருங்கள், இது உள்ளே வச்சு அப்படியே மூடிட்டோம்னாக்கா நமக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ வரக்கூடிய எல்லா பொருளுமே அப்படியே நம்ம செவத்தில் ஒட்டுறது மாதிரி தான் வருது. ரூ. 107 போட்டிருக்காங்க இந்த ப்ரெஷ் ஹோல்டரு. இப்போ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு உள்ளது பாக்ஸு எல்லாமே நம்ம தண்ணி வடியாமல் காய்கறிலாம் நம்ம அப்பப்போ வெட்டி உள்ளே வச்சுக்கலாம். நம்ம டக்குன்னு காலையில் லஞ்சு பாக்ஸுக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இது எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால உள்ளே நம்ம எந்தெந்த காய் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு வெளியில் தெரியும். தண்ணியும் நமக்கு இந்த காயில் அப்படியே ஒட்டாமல் அப்படியே சீக்கிரம் நமக்கு அழுவி போகாமல் நமக்கு இருக்கும். விலைக்கு தகுந்தது மாதிரி இருக்குங்க. விலை நமக்கு ஜாஸ்தியாக வாங்க முடியல அப்படின்னாக்கா விலை கம்மியாக உள்ள பாக்ஸும் இதில் இருக்குது. இப்போ இது பாருங்கள், வேக்குவம் கப்பு. அதாவது நமக்கு டீ காஃபி இதெல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் சூடாகவே இருக்கும். நமக்கு கீழே லீக்கேஜ் ஆகாது. வெளியூர் கூட நம்ம தாராளமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரா போட்டும் குடிக்கலாம். அப்படியே நம்ம குடிச்சிக்கிறது மாதிரியே இருக்கும். சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டும் போகலாம். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் வெளியில் போகும்போது இதில் ஏதாவது காஃபி பால் ஏதாவது வச்சு மூடி வச்சுட்டும் போகலாம். அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிமார்ட்டுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஜெயச்சந்திரனில் நம்ம வாங்கலாம். இப்போ 2 உள்ள பாக்ஸு இந்த மாதிரி 4 பக்கமும் டைட் பண்ணுறது மாதிரி லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறது இது எல்லாமே நமக்கு இருக்குங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா வெங்கடேஷ் பட் சமையல் பார்த்துருப்பீங்க. அதில் இந்த மாதிரி பெப்பர்லாம் அவங்க பவுட்ரு பண்ணி போடுவாங்க. இப்போ இதுக்கு அந்த பாட்டில் வந்து நமக்கு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவாங்க. பெப்பர்லாம் போட்டோம்னாக்கா அப்படியே நமக்கு பவுட்ரு ஆகிடும். இந்தமாரி பாட்டில்லாம் இங்கே இருக்குது. விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நமக்கு இப்போதைக்கு இது தேவையில்லை. இருக்கவே இருக்குது. ரூ. 100 கொடுத்து வாங்கின கல் உரல், அதில் நம்ம எல்லாமே நுணுக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மாடுலர் கிச்சன் மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு, அழகழகான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜிப்பர் பேக். இதுவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம காய்கறி வைக்கலாம், நம்ம கீரை வச்சுக்கலாம், தேவைப்படுற பொருளை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவுமே யூஸ்ஃபுல்லானது தான். இது பாருங்கள், நம்ம டைனிங் டேபிளில் இந்த மாதிரி உப்பு ஊறுகாய் இதெல்லாம் வைக்கிறதுக்கு செட்டாகவே இந்த மாதிரி ட்ரேயோட இந்த மாதிரி 3 ஜார் கொடுத்துருக்குறாங்க. இது கிளாஸ் ஜார் கிடையாதுங்க. இது இந்த மாதிரி சாதாரணமாக உள்ளது தான். பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக லுக்காக இருக்கும். இதுக்கு பதில் நம்ம செராமிக்லேயே செட்டாக நமக்கு 3 ஜார் உள்ளது 2 ஜார் உள்ளது விற்கிது. அதையே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நமக்கு விலை அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி பொருள்லாம் கூட நம்ம வாங்குறத விட செராமிக்லேயே நல்ல நல்ல பொருள்லாம் நல்ல நல்ல டிசைனில் விற்கிதுங்க. விலையும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் அதையே பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஏதாவது நம்ம நட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம பார்த்திங்கனாக்கா ரூ. 80 ரூ. 70 இந்த விலையில் போட்டிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், புரோசில்ல இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு மட்டும்தான், வாங்குறதுக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரியான விலையாகவும் இந்த கம்பெனிலாம் இருக்கும். ஆனால் கம்பெனி பிராண்டு, அதனால் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், உப்பு ஜாடி ஊறுகாய் ஜாடி இதெல்லாம் இதுலேயே நிறைய விதவிதமாக போட்டுட்டாங்க. நீங்கள் எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல்லையே நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்லாம் கிச்சனில் டைல்ஸ் போடாதவங்க கூட இந்த மாதிரி வாங்கி விட்டுனோம்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரூ. 35 தான் ஒரு பீஸு. நம்ம ஃபுல்லாக ஒட்டுறதுக்கு ஒரு 3 பீஸு போதுங்க. நமக்கு சூப்பராக ஆகிடும். ஒரு ரூ. 100 இருந்துச்சுன்னா நம்ம கிச்சன் செவர்லாம்
பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக மாறிடும். இப்போ இந்த பாட்டில்லாம் பாருங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது கிளாஸ் பாட்டில் மாதிரி இருக்குது. ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில் நமக்கு ஒவ்வொன்றும் ரூ. 35 ரூ. 30 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பிளாஸ்டிக்கே வேணாம் அப்படிங்கிறவங்க கிளாஸ் பாட்டிலை தாராளமாக வாங்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்லாம் நம்ம வாங்கும்போது நம்ம தரமானதாக பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா சீக்கிரமாக அது வீணாயிடும். நமக்கு ஸ்ப்ரேயும் நமக்கு 4 பக்கமும் வலிஞ்சு செதறது மாதிரி ஆகிடும். அதனால் விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தரம் இல்லாத பொருளை நம்ம வாங்க வேணாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஐஸ்கிரீம் கப்பு. இந்த ஐஸ்கிரீம் கப்புலாம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி பீங்கான் பொருள், கிளாஸ் பொருள், செராமிக்கு இது எல்லாம் வாங்கணும்னாக்கா நீங்கள் ஜெயச்சந்திரனில் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். நான் சொன்னது மாதிரி இந்த மாதிரி பொருளை பாருங்கள், 2 ஜாரு சேர்த்து வச்சது இருக்குது. இதையே ரூ. 120 தான் இதோட விலையே நமக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான செராமிக் பொருள்லாம் எப்போவுமே நம்ம உடம்புக்கு கெடுதல் செய்யாதுங்க. அதனால் விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற இந்த செராமிக் பொருளையே கூட நம்ம நிறைய வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?